ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. मुयट्रिसु मुन्दुट्ट नेञ्जे मुयट्रिदरितुरैस्त् वन्दित्तु वायार वाழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையறவாயிரத்தோடு 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறாய் இறங்கு நீயே. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி. நயப்புடைய நாவின் தொடை கிளவி உள்புதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். மனசை பார்த்து நெஞ்சமே நான் சொன்னேன், உய்யப்போம் நெறி இதுவே கண்டாய். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, கண்ணனுடைய திருவடியை வாழ்த்த வேணும் அப்படின்னு சொன்னார். இத்தனை நாளா எம்பெருமானை வாழ்த்தாமல் நான் வாளாக இருந்து விட்டேன். அப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஆனாலும் இத்தனை நாள் அவர் எப்படி இருந்தார், இவர் எப்படி இருந்தார், இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இனிமேல் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக செயற்பால அல்லவே செய்கிறது நெஞ்சமே அஞ்சினேன். மனசே உன்னை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ என்ன காரியம் செய்வியோ தெரியாது, செய்யக்கூடாத காரியத்தை கூட நீ செய்கிறாய், அதனாலே பயமா இருக்கு. அதனாலே உன்னிடம் சொல்லுகிறேன், உயப்போம் நெறி இதுவே கண்டா. உய்வதற்கான வழி இதுதான். எம்பெருமானுடைய வல்வினனை வாழ்த்து. அயற்பாய் அயரா அப்பாய் நெஞ்சமே சொன்னேன். பெருமானை பத்தி நினைவு இருக்கா, நினைவு இல்லையா, தியானம் பண்றியா பண்ணலையா, அதெல்லாம் இருக்கட்டும், வாழ்த்தலாம். முடியும் ஒரு செய் நன்றி குன்றாமல் எம்பெருமானை வாழ்த்தலாமே. எம்பெருமான் நமக்கு செய்திருக்கிற உபகாரத்தை நினைத்து வாழ்த்தலாம். அதனால் நானும் தான் தியானம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறேன், திடீர்னு மறந்து போயிடுறது. அதை பத்தி எல்லாம் கதையெல்லாம் இருக்கட்டும், வாழ்த்தலாம். வாயாலே வாழ்த்தலாமே, மனசாலே வாழ்த்தலாமே. அதனால இதுதான் ஒரு நாம் செய்யக்கூடிய வழி. அதை சொன்னேன்னு ஆரம்பத்திலிருந்தே மனசுக்கு தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்க. இப்பவும் உபதேசம் பண்ணார். இப்ப அடுத்த பாட்டு, வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்திருகை கூப்பென்றால் கூப்பாத வாழ்த்த விதி எங்குற்றாய் என்று அவனை ஏத்தாது என் நெஞ்சமே தங்கத்தான் ஆமேலும் தங்கு. எம்பெருமானை வாழ்த்துன்னு சொன்னார். சொன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டா, நான் வாழ்த்தின்னு தானே இருக்கேன்னு. பொதுவா ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னா வச்சுக்கோ, இப்படி செய் அப்படின்னா நான் செஞ்சுன்னு தானே இருக்கேன், இதுக்கு புதுசா சொல்றேன், கேள்வி வரும். மாதிரி எம்பெருமானி நீ வாழ்த்தி கொண்டிரு அப்படின்னா நான் வாழ்த்தி கொண்டுதானே இருக்கேன், எப்போ வாழ்த்துகிறாய் அப்படின்னு கேட்டா எனக்கு சமயம் கிடைக்கச்ச வாழ்த்துகிறேன். நேத்து வாழ்த்தினாயா அப்படின்னு கேட்டா நேத்து எனக்கு டைமே இல்லை,
முந்தா நேத்து வேற காரியம் வந்துருக்கு. அப்ப எப்போ கேட்டா வாரத்துக்கு ஒரு நாளா, மாசத்துக்கு ஒரு நாளா அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. பதில் சொல்லலாம் சுருக்கமா, நான் வாழ்த்தின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனை வாழ்த்தி கொண்டே இருக்க வேணும். வல்லர் நாள் வவ்விரனை வாழ்த்து அப்படின்னு சொல்றது தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருக்க வேணும். தொடர்ந்து தியானம் பண்ண முடியாது, தொடர்ந்து வாழ்த்தலாம். தொடர்ந்து வாழ்த்த முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் கேட்டா பூவினாலே பூஜை செய்யலாம். அதுவும் முடியாது அப்படின்னா அப்ப தலையை வணங்கலாம். அதுவும் முடியாது அப்படின்னா கையை கூப்பலாம். எத்தனை வச்சிருக்கான்? ஒன்னே செஞ்சுட்டு இருந்தா இது மறந்து போச்சு, அது மறந்து போச்சு, இது விட்டு போச்சு அப்படின்லாம் இருக்கலாம். ஆனா இத்தனை இருக்கு இல்லையா? அப்ப மாத்தி மாத்தி நம்ம நிறைய செய்து கொண்டே இருக்கலாம். அதனால மனசை பார்த்து சொல்றார், மனசே வாழ்த்துவது அப்படின்னு சொன்னது ஒரு உபலட்சணம், ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. எம்பெருமானை வாழ்த்துவது மட்டுமல்ல, நினைத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நீ மறந்துட்டேன்னு சொன்னா அப்ப வாழ்த்துதல். இல்ல வாழ்த்த முடியலன்னா வேற எத்தனையோ இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி எத்தனை விதமான சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவாதனம், ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற பிரகலாத். எத்தனைக்கு சவணம் இருக்கு, கீர்த்தனம் இருக்கு, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம்னா கைங்கரியம், ஆத்ம சமர்ப்பணம், இப்படியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி துறைகள் பல பல. எத்தனையோ விதமாக எம்பெருமானை நாம் சேஷவிருத்தி பண்ணலாம், எம்பெருமானிடம் கைங்கரியம் பண்ணலாம். வாழ்த்துதல் அப்படின்னு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ விதம் இருக்கு. அப்போ மனசை பார்த்து கேட்கிற, மனசே நீ வாழ்த்தினாயா அப்படின்னு கேட்டான். எல்லாம் வாழ்த்தியாச்சு, எல்லாம் எத்தனை தடவை வாழ்த்துறது அப்படின்னா அப்ப மனசே இத்தனை இருக்கேன், இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாமே, இதெல்லாம் பண்ணாயா அப்படின்னு கேட்கிற. இதெல்லாம் பண்ணாமல் நீ இருந்தான்னா அப்புறம் நீ இருக்கிறதா தான் இருந்துக்கும். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி கார்த்தஜ்யம், கிருத்தஜதா பாவத்தோடு கூட இதெல்லாம் பண்ணணும். பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க, அதை நீ யோசிச்சுப்பார். வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்து இருக்கை கூப்பென்றால் கூப்பாத வாழ்த்த விதி எங்குற்றாய் என்றவனை ஏத்தாதென் நெஞ்சமே தங்கத்தான் ஆமேலும் தங்கு. எம்பெருமானை வாழ்த்தி அவனுடைய திருவடியை பூக்களாலே அவன் திருவடியை செலுத்தி பூக்களை சூட்டி உன்னுடைய தலையை தாழ்த்தி இரண்டு கை கூப்பி இதெல்லாம் செய்யணும். ஆனா இதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னா கூட செய்யாத இருக்கக்கூடிய மனமே, நான் தான் அன்னைக்கே கூப்பிட்டேனே, நான் தான் அன்னைக்கே வாழ்த்திட்டேனே, அப்படி எத்தனை நாள் வாழ்த்துதல் அப்படின்னு கேட்கறேன். இருக்கை கூப்பு அப்படின்னா கூப்பாத இருக்கியே. வாழ்த்த விதி மோசமான விதி, பாழும் விதியுடைய என் மனசே எங்குற்றாய் என்று அவனை ஏத்தாத எம்பெருமானி நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு அவனை சொல்றதுக்கு, அவனை நினைக்கிறதுக்கு கூட உனக்கு முடியாம இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனசு தங்கத்தான் ஆமேலும் தங்க. மனசே அப்படியும் நீ இருக்க முடியுமானால் இருந்துக்கோ அப்படின்னு வெறுத்து சொல்றவார். எம்பெருமானை வாழ்த்தாமல், கைகளை கூப்பாமல், தலையை தாழ்த்தாமல், பூவை சமர்ப்பிக்காமல் இருக்க முடியுமானால் நீ இருந்துக்கோ, நீ தரித்திரு. அதாவது அப்படியும் இருக்க முடியுமா ஒரு மனுஷர்? அப்போ அவருக்கு யார் உபகாரம் பண்ணாரோ அவருக்கு அந்த மனுஷர் என்ன பண்ணுவான்னு கேட்டா அவரை வாழ்த்துவார். பொதுவா அவர் பார்த்தா கை கூப்புவார், ஏதாவது பண்ணுவார் இல்லையோ. அவர் எத்தனை உபகாரம் பண்ணாலும் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு நான் அவரை போய் பார்க்க மாட்டேன், நான் அவரோடு பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு மனசு இருக்குமானா இருக்கட்டுமே. இருக்குமோ? இருக்க முடியுமோ? மனசே உன்னால் அப்படி இருக்க முடியுமானால் நீ இருந்து கொள், உன்னால் தரிக்க முடியுமானால் நீ தரித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். தரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மனசு எதுக்கு? எம்பெருமானை வாழ்த்தாமல், கை கூப்பாமல், தலை தாழ்த்தாமல் இப்படிலாம் இருக்க மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். மனசு சொல்லிதானே எல்லாம் செய்யணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனசு எதுக்கு எனக்கு அப்படின்னு அர்த்தம். வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து, எம்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி அப்படின்னு அர்த்தம். இது முதல்ல சொல்ற வாழ்த்துதல்ங்கிறது முதல்ல. அப்புறம் ரெண்டாவது பூ புனைந்து அப்படின்னு
பூக்கள் எல்லாம் சேர்த்து வைத்து அவன் அடியிலே சமர்ப்பித்து, பூ பறித்து பூ சேர்த்து அவன் அடியிலே சமர்ப்பித்து, இது இரண்டாவது. மூணாவது, நின் தலையை தாழ்த்து, உன்னுடைய தலையினாலே தலை வணங்கி அப்படின்னு அர்த்தம். நாலாவது, இரு கை கூப்பு, இரண்டு கையை கூப்பு அப்படின்னு சொன்னால் கூப்பாத என் நெஞ்சமே, கூப்பாத இருக்கக்கூடிய வாழ்த்த விதி என் நெஞ்சமே, அப்படி மோசமான விதி பாழும் விதியுடைய என் மனசே. கை கூப்பு அப்படின்னா கூப்பாம இருக்கான்னு அது பாழும் விதி தானே. அப்படி பாழும் விதியுடைய என் மனசே. அவங்க கிட்ட என்ன சொன்னேன், ஒண்ணு வாழ்த்துன்னு, வாழ்த்தல. சரி பூ புனைந்து அப்படின்னு, பூ பறிக்கணுமா, முதல்ல வாழ்த்து அப்படின்னா மனசு ஐயோ வாழ்த்தணுமா, அவனை எனக்கு வாழ்த்தவே தெரியாது, எனக்கு முன்ன பண்ண எப்படி வாழ்த்தணுங்கிறதால தெரியாது, எனக்கு பழக்கமே கிடையாது, சரி வேண்டாம், பூ புனைந்து பூவெல்லாம் பறிச்சு புனைந்துன்னா தொடுத்து அவன் திருவடியில சமர்ப்பிக்கலாமே அப்படின்னா, ஐயோ அங்க போய் பூ கொண்டு வரணுமா, அந்த இடத்துல போய் பூ கொண்டு வந்து அதை பறிச்சு வேற வேலை இல்லை அப்படின்னு. சரி வேண்டாம், நின் தலையை தாழ்த்தி, உன்னுடைய தலையை தாழ்த்தலானே, நீ பூவெல்லாம் பறிச்சு செய்வதற்கு அதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தால் இருந்த இடத்துல இருந்து கொண்டே எங்கேயும் போக வேண்டாம், உன்னுடைய சிரசை உன்னுடைய தலையை அவனுடைய திருவடி கீழே தாழ்த்தலாம். உன் தலையை தாழ்த்தி வைக்கலாமே அப்படின்னா, ஐயோ தலையை போய் நான் இதுக்கு தாழ்த்தணும் அப்படிங்கிறான். அதுக்கு மேல தலையை தாழ்த்தினா கழுத்து வலிக்கும், தலையை தாழ்த்தினா கீழ் வந்து சேவிக்கணும், தலை தாழ்த்தினா அதான் இருக்கும், தலையினாலே கீழ் வந்து சேவிக்கணும், நீ எங்கேயும் போக வேண்டாம். ஒன்னொன்னா சொல்லிட்டு வர, முதல்ல வாழ்த்தணும் அப்படின்னா, எனக்கு வாழ்த்தவே தெரியாது, எப்படி வாழ்த்தணும் தெரியாது, அவனுடைய லீலா அவனுடைய குண ஸ்வரூப ரூப குண விபூதிகள்லாம் தெரிஞ்சாதானே வாழ்த்த முடியும், வாழ்த்துவதற்கு 4 பாட்டு தெரிஞ்சாதானே வாழ்த்த முடியும், எனக்கு அதெல்லாம் பாடவும் வராது, பேசவும் வராது, சொல்லவும் வராது, எதுவும் வராது அப்படின்னா சரி வாழ்த்த வேண்டாம். அவன் அடியை பூ புனைந்து அவன் திருடியை வாழ்த்தா விட்டால் கூட பூ எல்லாம் சேர்ந்து அதை சமர்ப்பிக்கலாம், பூவை தொடுத்தா ஐயோ அதுக்கு அங்க போய் பூவை பறிச்சு தொடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்தே நின் தலையை தாழ்த்து, உன்னுடைய தலையை தாழ்த்து அவன் அடியிலே வணங்கு, அவன் நன்னா தலை தரையிலே படும்படி கீழே விழுந்து சேவி அப்படின்னா அது முடியலையே, கீழே விழுந்து சேவிக்கிறா, விழுந்தா உட்காண்டா எழுந்துக்க முடியல, எழுந்துட்டா உட்கார முடியல, அதுவும் இல்லாம கீழே விழுந்து சேவிக்கிறதுலாம் இந்த காலத்துல எதுவும் கிடையாது, எல்லாரும் அங்கங்க உட்காந்துருக்கா, சேர்லயே உட்காந்துட்டு சேர்லயே எழுந்து அப்படியே போயிடும், படுத்துக்கிறது பெட்ல, உட்கார்றது சேர்ல, சாப்பிட்றதுக்கு கூட கீழே உட்காரல. அப்ப பெருமாள் போய் தலையை தாழ்த்துன்னா எப்படி முடியும், கீழே வந்து எப்படி சேவிக்க முடியும் அப்படின்னா வேண்டாம். 4வது ஒண்ணு சொல்ற, இரு கை கூப்பு, இரண்டு கையை கூப்பு அப்படின்னு, இந்த 3ம் இல்லாட்டா கூட 4வது. வாழ்த்துனா வாழ்த்த முடியல, தலையை தாழ்த்துனா தாழ்த்த முடியல, இரு கை கூப்பு ஒண்ணு வேண்டாம், சரி இருந்த இடத்துல இருந்தே தலையை தாழ்த்த வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், 2 கையையும் சேர்த்து அஞ்சலி பந்தமாக சமர்ப்பிக்கலாமே அப்படின்னா கூப்பாத வாழ்த்த விதி, கூப்புன்னு சொன்னா கூட கூப்பாம இருக்கான். எது மனசு வரல, கூப்பிடுறதுக்கு கை கூப்பிடுறதுக்கு மனசு வரல. சில பேர் ஒரு கையால் இப்படி கூப்பிடுறாங்க, சில பேர் இப்படி இப்படின்னு. அதாவது 2 கையும் சேர்த்து அப்படி கொஞ்சம் தலையை தாழ்த்தி இப்படி வச்சு பெருமாள் கிட்ட ஒரு 5 நிமிஷம் கை கூப்பிண்டே இருந்தா நல்லா இருக்கும் முடியும். இரு கை கூப்பென்றால் கூப்பாத வாழ்த்த விதி என் நெஞ்சமே, அப்படிப்பட்ட பாழும் விதி, மகா பாப்பம். கூப்புன்னா கூப்புறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பாப்பம். முதல்ல இருக்கிறதெல்லாம் செய்ய முடியலைன்னா பாப்பம் தானே காரணம். அதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்குங்கிறதுக்கு ஒண்ணு செய்ய முடியாமல் இருக்கு, 2வது செய்ய முடிஞ்சாலும் செய்வதற்கு எண்ணமில்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கு. என்று சோம்பேறித்தனம் இல்லாட்டாலும் செய்ய இஷ்டம் இல்லாமல் இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் வாழ்த்த விதி, வாழும் விதி. எல்லாம் பாடாப்படுத்துறது. பாப்பம் இருக்கவே தானே, புண்ணியம் இருந்தால் இதெல்லாம் செஞ்சு அழகாக நல்ல கதியை பெற்று உயலாம். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியது வாழ்த்த விதி என் நெஞ்சமே, என்னுடைய மனசே வாழ்த்த விதி, உனக்கு பாழும் விதி உனக்கு வந்திருக்கு. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, எங்குற்றாய் என்ற அவனை ஏத்தாது. சரி வேணாம், எம்பெருமானே எங்க இருக்கிறாய் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது என்ன கேட்டா, நான் இங்க அங்கெல்லாம் போகல,
அவனை நான் பார்த்தாதானே வாழ்த்த முடியும், அவனை நான் பார்த்தாதானே புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியும், அவனை பார்த்தாதானே தலையை தாழ்த்த முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், பெருமானே எங்கே நீ இருக்கிறாய் அப்படின்னாவது யோசிச்சு பார்த்தையா, அவனை அழைத்து பார்த்தாயா அப்படின்னு கேட்கிற. அதாவது அவன் விஷயத்திலே ஏதாவது ஒரு சின்ன ஆபிமுக்கியம் இருந்ததா? பெருமாளா அப்படியா, அவர் எங்க இருக்கார், கை கூப்பணும், தாராளம் கை கூப்பிடுறேன். பெருமாள் எங்க இருக்க, பெருமாள் சன்னதிக்கு போய் கை கூப்பணுமா, எங்க போய் கை கூப்பணும்? அப்போ மனசே நீ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, இதெல்லாம் பண்ணாட்டா கூட பெருமானே எங்குற்றாய், நீ எங்கே இருக்கிறாய் என் பெருமானே, எனக்கு எதுவும் முடியலையே, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு என்றவனை ஏத்தாது, அப்படியெல்லாம் ஏத்தாமல் தரிப்பதற்கு தங்கத்தான் ஆகா ஆமேலும் தங்கு. எம்பெருமானே நீ எங்கே இருக்கிறாய், நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், நீ எப்பொழுது வருவாய், இந்த சிந்தை இல்லாமல் இருக்க முடிவானால், உயிர் தரிக்க முடிவானால் தரித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்க கூட இல்லாமல் பெருமாளா அப்படியா எங்க இருக்க, முதல்ல ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்க எங்க இருக்கோங்க அப்படின்னு தானே கேட்போம். அவரை பத்தி தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க, வர புதுசா பாக்குற அப்படியா வாங்கோ, எங்க இருக்குங்கோ, எங்கேருந்து வரங்கோ, அதானே. அந்த மாதிரி எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறோன்னா முதல்ல அடிப்படையா என்னன்னு கேட்டாலும், எம்பெருமான் எங்குற்றாய் நீ, நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு. கோயில்ல இருக்கிறாயா, இல்ல ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்கிறாயா, உன்கிட்டதான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் பெருமாள் எங்கு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு கூட ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை. பெருமானே எங்க இருக்கிறாய் என்று அவனை ஏத்த வேண்டும்ங்கிறார், அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் அப்படின்னு. அதாவது குவாசி குவாசி அப்படின்னு வரும், நீ எங்க இருக்கிறாய் எங்க இருக்கிறாய் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில அது கூட தெரிஞ்சுக்காமல், அந்த ஸ்ரத்தை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய, ஏத்தாமல் இருக்கக்கூடிய என் மனசே, நீ தங்கத்தான் ஆமேலும் தங்கு, நீ இனிமே உயிர் பிழைக்கலாம், உனக்கு இப்படியும் இருக்க முடிவான இருந்து கொண்டிருக்கோம். அதான் இப்படி இருக்கிறதுக்கான மனசு, இப்படி ஒரு மனசா எம்பெருமான் நமக்கு எதுக்கு மனசு கொடுத்துருக்கான் ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். பாகவதத்துல சொல்லுவான், எதுக்காக வாய் கொடுத்துருக்கான் அப்படின்னா வாழ்த்துவதற்காக, வாழ்த்துவதற்காக இல்ல. வாய் அதுக்காக கொடுக்கல, சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்கான் அப்படின்னா, சாப்பிட்றதுக்காக வாயை கொடுக்கலப்பா. அதெல்லாம் வாய் இல்லாம சாப்பிட்ற வஸ்துக்கள்லாம் கூட நிறைய இருக்கு ஜந்துக்கள்ல, எத்தனையோ ஜந்துக்கள் புழு பூச்சி எல்லாம் இல்லையாண்ணா, எப்படியோ சாப்பிட்டுக்கும், ஏதோ நரிக்கும், என்னவோ பண்ணும். ஆச்சரியமா நாக்களே வாக்கு எல்லாம் இருக்கு இல்லையா. கை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆகாரத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா கை இல்லாமே சாப்பிட்ற ஜந்துக்கள் நிறைய இருக்கு, எல்லாம் இல்லை. இப்போ வாழ்த்து, என் நாக்கு படைத்த பயன் கிடைக்கும், அவனடியை பூப்புனைந்து, வாழ்த்து அவனடியை பூப்புனைந்து புஷ்பத்தை சேர்த்து என் கை படைத்த பயன் பெற வேண்டும். நின் தலையை தாழ்த்து, என்னுடைய தலை, எனக்கு தலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கான பயன் கிடைக்க வேண்டும். இரு கை கூப்பு, கையினாலே கை எனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா, அதன் பயனை பெற வேண்டும். என முடியானே உலகும் தொழுதேத்தும் சீரடியானே ஆழ்கடலை கடைந்தாய் உள்ளூர் குடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. அந்த 10 பாட்டு ஒரு இந்திரியமா கூட்டு சொல்ற. முடியானேயில் விடாய்த்த கரணங்கள் அப்படின்னு சுவாமி தேசியன்னு சொல்லுவார். 10 பாட்டுல ஒண்ணு ஒன்னா கூட்டு விரவாண்டம் ஈடுபடுத்து, கையே காலே அப்படின்னு, மூக்கே, அந்த மாதிரியாக அதாவது படைத்த பயன் கிடைக்கும். விசேஷமா மனுஷாளுக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கான் கையோ காலோ, மனுஷனுக்கு இருக்க மாதிரி மற்றதுக்கெல்லாம் கிடையாது. அப்ப அது எம்பெருமானிடம் ஈடுபடுத்த வேணும். அப்படிலாம் இல்லாமல் இருக்குமானால் அப்ப இது வந்ததுக்கு என்ன பிரயோஜனம், அப்படி கடந்து போட்டோம். முடிவானால் இருந்து கொள்ளட்டும். கிருதஜதையை மறந்து ஒருத்தன் லோகத்துல இருக்கிறான்னா இருக்கட்டும் அப்படின்னு தாற்பயம். வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்தீரிகை கூப்பு என்றால் கூப்பாதா வாழ்த்த விதி எங்குற்றாய் என்றவனை ஏத்தாது என் நெஞ்சமே தங்கத்தான் ஆமேலும் தங்கு. வாழ்த்த விதி என் நெஞ்சமே எங்குற்றாய் என்று அவனை ஏத்தாது தங்கத்தான், எங்க இருக்கிறாய் அப்படின்னு எம்பெருமானை நினைச்சு கூட பார்க்காமல் இருக்கக்கூடிய, நினைச்சு கூட பார்க்காமல் உன்னால தங்க முடியுமானால் நீ தங்கிக்கொள். அப்படி அப்படியே உயிரோடு இருக்க முடியுமானால்
நீ உயிரோடு இருந்து கொள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துல எம்பெருமான் நமக்கு பலவிதமான விசித்திரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும், விசித்திரமாக பலவிதமாக எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற கரணங்களை அவனிடம் ஈடுபடுத்த வேணும். ஒன்னு இல்லாட்டா ஒன்னு இருக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஆனால் அதுல எதுவுமே இரு கை கூப்புன்னு சொன்னா அதை கூட கூப்புவதற்கு முடியாமல் இருக்கிறாயே அப்படின்னு இதை சொல்றார். ஏன்னா கைன்னு எவ்வளவு அழகா இருக்கு நமக்கு கைங்கிறது. உத்தமர் சுவாமி அழகா சொல்ற. உத்தமர் சுவாமியுடைய வரி அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அதாவது பாட்டில் நெஞ்சு நினைத்த போது செய்யக்கூடாதவை என்று கொண்டாடும், கை கூப்புவது கூட செய்யற்பாலானதோ, கையால் கூப்புறது கூட ஒன்னால் செய்ய முடியவில்லை அப்படின்னு. பூ பறிப்பதும் இல்லை, புனைவதும் இல்லை, தலையை தாழ்த்துவதும் இல்லை, இதெல்லாம் இல்லாட்டா கூட கை கூப்புவதா செய்யக்கூடாதா? ஏன் கூப்புவதில்லை? ஏதோ கைகளை இங்கும் அங்குமாக நீட்டி ஆட்டிக்கொண்டு வாழ்த்துகின்றாயே இப்படியெல்லாம். அதாவது கைனா இவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க, நீட்டி ஆட்டி கொண்டுன்னு அழகா சொல்றேன். 2 கை இருக்கு, நீளமா இருக்கு. கூப்புவதற்கு தான் இப்படி இருக்கு, வெறுமை இல்லை. முன்பக்கம் கூப்பலாம், கை இருக்கோ இல்லையா நமக்கு. 2 கையால நீட்டி கை கூப்புவதற்கு வாட்டமாகத்தானே கைகளை எம்பெருமான் கொடுத்திருக்காரு, வெறுமை இல்லையே. அப்ப அப்படி இருந்தும் அந்த கையை வெறுமை நீட்டி ஆட்டின்னு இருக்கியே, கையெல்லாம் கூப்ப மாட்டேன் என்கிறாயே, பெருமாள் அதே தானே எதிர்பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்ன என்றால் வாழ்த்த விதி அப்படிங்கிற, இப்படி பார்த்த விதி உனக்கு வாய்த்திருக்கு அப்படின்னு. சங்கத்த நின் தலையை, இந்த பாசுரத்துல அடுத்த விஷயம் நின் தலையை அப்படி இருக்கு, உன்னுடைய தலையின் அர்த்தம். மனசை பார்த்து சொல்றார், என் நெஞ்சமே அப்படின்னு. நெஞ்சமே உன்னுடைய தலையை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நெஞ்சத்தை பார்த்து உன்னுடைய தலைன்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வருது. மனுஷால பார்த்து சொல்லலாம் உன் தலையின்னு. நெஞ்சமே வாழ்த்து அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்தின் கொள்ளியோ, தாழ்த்து. நின் தலை மனசை பார்த்து உன்னுடைய தலைன்னு சொல்லுவானேன்னா 2 தாற்பயம் சொல்றான். முதல் தாற்பயம் என்ன கேட்டா, முதல்ல மனசால நினைச்சு அப்புறம் தான் செய்யறோம் இல்லையா? மனசா விகச்சதி அப்படின்னு முதல்ல மனசால நினைக்கிறான், அப்புறம் தான் தலையை தாழ்த்துவோம். யாரா இருந்தா வாழ்த்துதலோ பூப்புனைதலோ தலையை தாழ்த்துதலோ இருக்கை கூப்புதலோ இதெல்லாமே முதல்ல மனசால நினைக்கணும், அப்புறம் அந்த காரியத்தை செய்வான். அதனால எல்லாமே மனசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. மனசு நினைச்சா தலை தாழ்த்தலாம், மனசு நினைச்சா தலை தாழ்த்துவோம் இல்லையா? அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசுக்கு சொந்தம் போல இருக்கு எல்லாமே. அதனால அந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு ஒண்ணு. 2வது, இந்த முதல்ல சொன்னதெல்லாம் மனசை கூட்டு சொல்லல, பொதுவா நமக்கு ஆழ்வார் சொல்றார், வாழ்த்து அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்து இருக்கை கூப்பு அப்படின்னு சொல்றார். அப்ப கூப்பாது இருக்கு. கூப்புங்கிறது ஒரு மனுஷால பார்த்து சொன்னது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி சொன்னாலும் கூப்பிடாமல் இருக்கக்கூடிய மனசே அப்படின்னு. நெஞ்சை பார்த்து சொல்லல, ஜீவர்களுக்கு சாஸ்திரம் சொன்ன உபதேசம் வச்சுப்போம். ஜீவர்களுக்கு சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, இருக்கை கூப்பு அப்படின்னு. இந்த மாதிரி தஸ்மம் அந்தரேன அஞ்சலிம் பத்வா நான் ஒரு மொழி. ஆனா இப்படியெல்லாம் என்றால்னா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லச்சியும் கூப்பாமல் இருக்கக்கூடியவன் இந்த மனுஷன், இந்த ஜீவன் அப்படின்னா. என்றால் அப்படின்னா என்று சாஸ்திரம் சொன்னால் அப்படின்னு. சாஸ்திரத்தில் இப்படி எல்லாம் சொன்னா கூட கூப்பாமல் இருக்கக்கூடிய மனசே. வாழ்த்தி அவனடியை கூப்புனைந்து நின் தலையை தாழ்த்திருகை கூப்பு என்றால் கூப்பாத வாழ்த்த விதி எங்குற்றாய் என்று அவனை ஏத்தாதன் நெஞ்சமே தங்கத்தான் ஆமே தங்கு. இந்த மாதிரியான மனசு கிட்ட எம்பெருமானை வாழ்த்தி கொண்டு இருக்க வேண்டும் மட்டுமல்ல, வாழ்த்தி அவன் அடியை புனைந்து எல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியுமோ, அது இருப்பது நியாயமாகுமோ அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார். அடுத்த பாசனம், தங்கா முயற்றியவாய் தாழ்வி சும்பின் மீது பாழ்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்தி தனகொல் பொங்கோலத்தன்னம் பால் வேலவாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன் பால் நன்னிறம் கொள்காரு அப்படின்னு.
இப்படி எல்லாம் கை கால் முதலானது எல்லாம் எம்பெருமானும் ஈடுபட வேணும் அப்படிங்கிறத பத்தி அழகா சொன்னார். நாம் ஈடுபடுவதற்கு ஏற்ற மாதிரியாக எம்பெருமான் அழகான திருமேனியை எடுத்துக்கொண்டு அவதாரங்கள் செய்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அர்ச்சாவதாரத்திலே கோயில்களிலே எழுந்தருளி இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும்போது வாழ்த்தி அவனடியே பூ புனைந்து எல்லாம் செய்யலாம். பெருமாள் இல்லைன்னா பரவாயில்ல, பக்கத்துல இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. பக்கத்துல தான் இருக்கானு அப்போ அவனை பார்த்து எல்லாம் செய்யலாம். நாம் செய்வதை ஏற்றுக்கொள்வதற்காக கார் மேக வண்ணனாக எம்பெருமான் இருக்கிறானாம். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை மறுபடியும் வாழ்த்தி இருக்கை கூப்பி தலை தாழ்த்தி எல்லாம் பண்ணால் கிட்டத்தட்ட அவனை போல நம்மளும் ஆகலாம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் போனான்னு வச்சுக்கோங்க, எம்பெருமானுக்கு சமமாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு உபநிஷத்துல. பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு. ஏன்னா ஒரு கேள்வி வரும், வாழ்த்துங்கிறங்கோ கை கூப்புங்கிறங்கோ எல்லாம். ஆனா என்ன கேட்டா எம்பெருமானையும் நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டா என்ன கேட்டான்னா பரமம் சாமியம் உபைதி, அவனுக்கு சமமா ஆயிடுவாளாம், எம்பெருமானுக்கு சமமாக ஆயிடுவார்கள். முக்தி பெற்றவர்கள்லாம் பெருமாளுக்கு சமமா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கேயே பக்தி செய்கிறவர்கள் இருக்காளோ அவெல்லாம் கூட பெருமாளுக்கு சமமா ஆயிடுவா. சில விஷயத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த சமமாயிடுவாங்கிறது பல அம்சத்துல சொல்ற, பகவத்கீதையிலே இருக்கு. ஒண்ணுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஒண்ணு, முதல்ல முக்தியில போனானா பெருமாளுக்கு சமமாக இருப்பார்கள். நிறைஞ்சனா பரமம் சாமியம் உபைத்திலாம் வேதம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு சமமா இருப்பார்னா என்ன அர்த்தம்னா பெருமாளும் கர்மத்துக்கு வசப்பட்டவர் இல்லை, இவனும் கர்மத்தை எல்லாம் தொலைத்து விட்டு பெருமாளை போலேயே நல்ல பரம பிரம்மா ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பகவத்கீதையில ஒண்ணு சொல்றாங்க, பெருமாளுக்கு சமமா ஜீவர்கள் ஆவார்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இங்க பரம ஆத்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்குள்ளோ, பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம், அதுவும் ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்குள்ளோ, ரெண்டுமே ஞானஸ்வரூபம், ரெண்டுமே ஆனந்த ஸ்வரூபம். அதனால ஞானஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் இதெல்லாம் வச்சு பார்த்தானா அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு சமமா இருக்கும். ஏன்னா ஜீவாத்மாங்கிறது ஞானஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இந்த சரீரத்தை விட்டு வேற ஏதாக இருக்கொள்ளியோ அந்த மாதிரிதான் பரமாத்மாவும் இருக்க, ஞானஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக. அது என்ன சமம் ஞானஸ்வரூபம், அது என்ன ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னா வேதாந்தங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஜீவாத்மாவை அப்படி எடுத்து கையில் எடுத்து இதான் ஜீவாத்மா அப்படின்னு காட்ட முடியாது. அது ஒருத்தர் கேட்டார் இன்னைக்கு, ஹார்ட் அப்படின்னா ஹார்ட் எடுத்து காமிக்கிறா, இதான் ஹார்ட்டுங்கிற சயின்ஸ்ல. ஹாஸ்பிட்டல் போனா இப்பெல்லாம் இது ஹார்ட் இது லிவர் எல்லாத்தையும் கையில் எடுத்து காமிச்சிடலாம். அது மாதிரி ஜீவாத்மாவை கையில் எடுத்து காமிக்க முடியும்னா காமிக்க முடியாது, கையில் எடுத்து காமிக்க முடியாது. காற்றை கையில் எடுத்து காமிக்க முடியுமா, இல்ல ஒளியை கையில் எடுத்து காமிக்க முடியுமா? அது மாதிரி ஜீவாத்மாவை கையில் எடுத்து காமிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அது ஞானஸ்வரூபமாக இருக்கும், ஒரு தேஜஸ் மாதிரி இருக்கும், அது கைக்கெல்லாம் வராது. ஆனா பரமாத்மாவும் அப்படிதான். அதனால அந்த விதத்துல பரமாத்மாவுக்கு சமமா இருக்காரு. அப்புறம் உபாசனம் பண்ணும்போது பரமாத்மாவுக்கு சமமா இருக்காரு. ஏன்னா உபாசனம் மொத்தமும் பரமாத்மாவையே நினைச்சுட்டு தியானம் பண்றபடினால அவரே நினைச்சு தியானம் பண்ணா கிட்டத்தட்ட அது போல ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் வரும் போல இருக்கு. இப்ப இப்படி எல்லாம் பார்த்தோம்னா எம்பெருமானையே வாழ்த்தி எம்பெருமானையே பூ புனைந்து இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கடைசியில என்ன கேட்டேன், அவனுக்கு சமமாக நாம் ஆகிவிட முடியும், சுரூபத்திலே அவனுக்கு சமமாக ஆக முடியும், பரபிரம்ம ஆனந்தத்திலே அவனுக்கு சமமாக ஆக முடியும். இப்படி எல்லாம் சொல்றான். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு வேடிக்கை ஒன்று சொல்றான். இந்த ஸ்வரூபத்திலையும் ஆனந்தத்திலையும் மாத்திரம் இல்ல, சரீரத்துல கூட பரமாத்மாவுக்கு சமமா சரீரம் எடுக்க முடியுமா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா வச்சுக்கோங்க, திடீர்னு பார்த்தா இவன் 4 கை எடுத்து பரமாத்மாவுக்கு சமமா, அவருக்கு 4 கை இருக்கும் இல்லையோ, இவனும் 4 கை எடுத்துவான். அவரை மாதிரியே திவ்யமான திருமையை எடுத்துவான், அப்ராகிருதமான திவ்யமான திருமையை எடுத்துண்டு 4 கை எடுத்துண்டு கை கூப்பிண்டு இப்படி எல்லாம் இருப்பான். ஏன்னா பெருமாளுக்கு சமமாக ஆக முடியும். ஆக பகவானுக்கு சமமாக ஆதல் அப்படிங்கிறது உபரிடத்திலே சொன்ன விஷயம். அது ஆத்மாவிலையும் உண்டு, அது திருமேனிலையும் உண்டு. பெருமாளுக்கும் திருமேனி உண்டு, இவனுக்கும் திருமேனி உண்டு. அதுலயும் 4 கை இதுலயும் 4 கை. அது அப்ராகிருதமான திருமேனி, இதுவும் அப்ராகிருதமான திருமேனி. அப்படி அப்ப அப்படியெல்லாம் ஆழ்வார் நினைச்சு பார்த்தார். இப்படி எல்லாம் எம்பெருமானிடம் பக்தி பண்ணால் அப்படிப்பட்ட நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அல்லவா?
பெருமாளுக்கு சமமாக இவன் இருப்பான் அல்லவா? அதை பார்க்கும்போது பெருமாளுக்கு சமமா யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தார். பார்த்தா மேகங்கள்லாம் பகவானுக்கு சமமா இருக்கான். ஏன்னா பெருமாளை போலவே திருமேனி, பெருமாளை போலவே குணங்கள் எல்லாம் இருக்கு. ஔதாரியம் முதலான குணங்கள், பெருமாளை போலவே குளிர்ச்சி, பெருமாளை போலவே அழகு, பெருமாளை போலவே சாபம் தீர்த்தல் எல்லாம் இருக்கு. அதனால அந்த மேகத்தை பார்த்து அழகா ஒரு பாட்டு பாடுற, நீங்கள்லாம் பெருமாளுடைய திருவொளி, அவனுடைய திருமேனி அழகை பெற்றிருக்கீர்களே, என்ன தவம் செய்தீர்கள்? தங்கா முயற்றியவாய் தாழ்விசும்பின் மீது பாய்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகுல் போத தன்னம்பால் வேலை வாய்க்கண் படரும் என்னுடைய கண்ணன்பால் நன்னிறம் கொள்கார். என்னுடைய கண்ணன்பால் நன்னிறம் கொள்கார். என்னுடைய கண்ணனிடத்திலே போய் அழகான நிறத்தை கொள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கார் மேகமானது. கண்ணனுடைய நிறம் என்னவோ அதே நிறத்தை பெற்றுக்கொண்டு அவனை போலவே காட்சியளிக்கக்கூடிய இந்த மேகமானது என்ன பண்ணித்து? எதை என்ன தவம் செய்திட்டனகுல், என்ன தவம் செய்தது? எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகுல், எங்க போய் என்ன தவம் பண்ணித்து அது? ஏன்னா தங்கா முயற்றியவாய் தாழ்விசும்பின் மீது பாழ்ந்து, தங்கா முயற்சி, விடாத முயற்சி உடையனவாக தாழ் விசும்பின் மீது பாழ்ந்து நல்ல பெரிய ஆகாசத்துல போய் அங்க இங்க அந்த இடத்துல ஓடி எங்கே புக்கு எந்த இடத்துக்கு போய் எத்தவம் செய்துட்டு எங்க போய் என்ன தவம் பண்ணிட்டு? ஆகாசத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டா இல்ல கடல்ல போய் தவம் பண்ணிட்டா? எங்க போய் என்ன தவம் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு சமமாக ஒரு ரூபத்தை கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் தவம் பண்ணாதானே அவனுக்கு போல ரூபம் வரும், கேட்டா வராது இல்லையோ? அப்ப இது எங்க போய் தவம் பண்ணிட்டு? பொங்கோதத்து அம்பால் வேலை வாய் கண் வளரும். பொங்கு ஓதம் அண்ணா பொங்கி வளைவு, அதாவது திருப்பாக்கடல்ல இருக்கிற எம்பெருமான்னு சொல்ற. பொங்கோதம்னா பொங்குகிற அலைன்னு அர்த்தம். தன்னம், தன்னா குளிர்ச்சிய, அம்னா அழகான, பால் வேலைனா பார்க்கடல், அதில் வாய்னா அது மேலே கண் வளரும். சேனத்துல இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணன் பால், என்னுடைய கண்ணன் பால், கண்ணனுடைய நன்னிறம் கொள்கார், நன்னிறத்தை கொண்டிருக்கிற கார் இந்த மேகமானது என்னதவும் செய்ததோ அப்படின்னு அர்த்தம். பொங்கோத தன்னம் பால் வேலை வாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன் பால் நன்னிறம் கொள்கார். முதலே சொன்ன இல்லையா, மேகத்தை பார்த்து, மேகம் என்ன தபஸ் பண்ணித்தோ இந்த மாதிரி நன்னிறம் கண்ணன் மாதிரியே ஆயிருக்கேன். ஒருத்தர் ஸ்ரீவைகுண்டம் போனான்னு வச்சுக்கோங்க, அங்க பகவானை போலவே 6000 சொன்னார், அவரை போலவே அப்ராகிரமான திருமேனி, அவர் போலவே 4 கை, என்ன கிரீட்டங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அவர் போலவே ஆயிடுவான். எப்படி எதனால் இப்படி ஆனான், என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, ஏதோ பெரிய தபஸ் பண்றான். பெரிய தபஸ் பண்ணாதானே அப்படி ஆக முடியும், எத்தனையோ தியான யோகமோ ஏதோ பண்ணிருக்கான். அப்ப இந்த மேகத்தை பாக்குற ஆழ்வார் சொல்றார், மேகமே நீயும் ஏதோ தபஸ் பண்றிருக்க போல இருக்கு. என்ன தபஸ் பண்ண? தங்கா முயற்சியவாய், இடைவிடாத முயற்சி கொண்டு ஏதோ தபஸ் பண்ணிருக்க. தாழ்விசும்பின் மீது பாழ்ந்து, இந்த பூமியில இருந்தா தபஸ் பண்றதை காட்டிலும் வசத்தின்னு ஆகாசத்துல உட்காந்து தபஸ் பண்ணிருக்கேன். நாமெல்லாம் பூமியில இருப்போம், மேகம் ஆகாசம் தான் இருக்கும். பூமியில இருந்து தபஸ் பண்றதை காட்டிலும் ஆகாசத்துல இருந்து தபஸ் பண்றது வசதி தானே. அதனால அங்க ஆகாசத்துல போய் எங்கே புக்கு எத்தவும் செய்திட்டனகுல், எங்கே போய் என்ன தபஸ் பண்ணித்தோ. இது கடல்ல இருந்து வந்திருக்கு, ஆகாசத்துல போயிருக்கு. அப்ப ஒருவேளை கடல்ல தபஸ் பண்ணித்தா, சில பேர் கடலுக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணான்னு வரும் பாகவதத்துல, சில பேர் ஆகாசத்துல உட்காந்து தபஸ் பண்ணான்னு வருமோ இல்லையோ. அந்த மாதிரி இது எங்க போய் தபஸ் பண்ணித்து? மேகம் கடல்ல இருந்து கிளம்பி கடல்ல தபஸ் பண்ணித்தா. எங்கே புக்கு அப்படின்னா, இந்த எந்த இடத்துல போய் தபஸ் பண்ண, எங்கே புக்கு என்ன தவம் பண்ண அப்படின்னு மேகத்தை பார்த்து கேட்கும்படி இருக்கு. இல்ல பொதுவா சொல்ற, மேகம் எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகுல், எங்கே போய் என்ன தபஸ் பண்ணித்தோ. இப்படி கண்ணனுடைய பரமம் சாமியம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு சமமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு. தங்கா முயற்றியவாய், தங்கானா இடைவிடாதன்னு அர்த்தம், விடா முயற்சி உடையவாய்ன்னு அர்த்தம். தாழ்விசும்பின் மீது பாய்ந்து, தாழ்ந்த விசும்பு ஆகாசம், பரந்த ஆகாசத்திலே போய் இருந்து எங்கே புக்கு எத்தவும் செய்திட்டனகுல், எங்க போச்சு, எங்க போய் தபஸ் பண்ணித்து? கடல்ல பண்ணித்தா, மேகத்துல ஆகாசத்துல பண்ணித்தா?
ரெண்டுத்துக்கும் நடுவுல பண்ணித்தா எங்க பண்ணித்து? பொங்கோத தன்னம்பால் வேலவாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன் பால் நன்னிறம் கொள்கார். மேகம் தபஸ் பண்ணித்துன்னா முதல்ல கடல்ல இருந்து கிளம்புறது, அப்புறம் சூரிய மண்டலத்தை பிடிச்சிட்டு மேல போறது. அது தபஸ் பண்றதுக்கு தேவையெல்லாம் எல்லாம் இருக்கு. முதல்ல தபஸ் பண்ணணும்னா முதல்ல ஜலத்துல அப்சுதீக்ஷா தபஸ் பிரவேசன்னு வரும். தபஸ் அப்படின்னா ஜலத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா குளிச்சு சுத்தமா இருக்கணும். அவன் குளிச்சுட்டு தானே தபஸ் பண்ணணும். அதனால ஜலத்துல குளிக்கிறதே ஒரு தபஸ்னு வேதம் சொல்றது. அதுல இருந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா, தபஸ் பண்ணான்னா அப்படியே வெயில்ல காத்துல எல்லாத்துலயும் இருந்து தபஸ் பண்ணுவான். தபஸ்ல உடம்பே வாடும். இப்ப அந்த மாதிரி இந்த மேகம் என்ன பண்றது, முதல்ல சமுத்திரத்தில கிளம்புறதா குளிச்சுட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் கிட்ட போறதா, அப்ப அங்க போய் தபஸ் பண்ண. ஏன்னா தபஸ்னா தப்பிக்கும்படி இருக்கணும் இல்லையோ. தபஸ் பண்றவாளுக்கு அப்படியே உடம்புல சூடு அதிகமாகுமா. அதனால்தான் இவனுடைய சூடு தேவர்களாலும் தாங்க முடியாத போது ஆகும். நாவல் பக்கத்துல சிவ அன்னியாரி மகாதேசிகன் பெரிய சுவாமி எழுந்துள்ளி இருந்த அவர் தபஸ் பண்ணார். சமீப காலத்துல தபஸ் பண்ண ஒரு மகானவர் ஹயகிரவனை குறிச்சு தபஸ் பண்ணார் கொத்திவங்கலங்கிற கிராமத்துல. அப்ப என்ன சொல்லுவான் கேட்டான்னா, அப்படியே உடம்பு அப்படியே தப்பிக்குமா, கதை கதை அக்னி எரியமா இருக்குமா உடம்பு அந்த தபஸ்னாலே. அப்புறம் அப்படியே தபஸ் முடிச்சு சில சமயம் ஜலத்துக்குள்ள இருந்து தபஸ் பண்ணுவார், சில சமயம் வெளியில இருந்து தபஸ் பண்ணுவார். இப்படி எல்லாம் தபஸ் பண்ணார். கடைசியில ஹயகிரவன் பெருமாள் சாட்சாத்காரம் பண்ணி, நீர் ஹயகிரவன் ஆராதனை பண்ணும், பெரிய தபஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அப்புறம் ஹயகிரவ ஆராதனை பண்ணான்னு அவருடைய சரித்திரத்துல இருக்கு. எதுக்கு சொல்றேன், தபஸ்னா உடம்பு அப்படியே தப்பிக்கும், சூடாயிடும்னு அர்த்தம். குளிப்பா உடம்பு தப்பிக்கும். இந்த மாதிரி மேகம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ. அதனால்தான் எங்கே புக்கு எத்தவும் செய்திட்டனவள், எங்க போய் என்ன தபஸ் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. அது எம்பெருமானுடைய நிறத்தை நன்னிறம் அப்படின்னு, கண்ணன்பால் நன்னிறம், எம்பெருமானுடைய கண்ணனுடைய அழகான ஒரு நிறத்தை அதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறது மேகம். அதுபோல சாமியத்தை அடைந்திருக்கிறது. தங்கா முயற்றியவாய் தாழ்வி சும்பின் மீது பாய்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகொல் பொங்கோத தன்னம் பால் வேலைவாய் கண் வளரும். பொங்கோதம் தன் அம் குளிர்ந்த அழகான என்னுடைய கண்ணன் பால் நென்னீர் நன்னிறம் கொள்கா, என்னுடைய கண்ணனிடமிருந்து நல்ல நிறத்தை பெற்றுக்கொண்டு கண்ணன் திருமையனை போலவே சாபம் தீர்க்கும் நல்ல நிறத்தை, நல்ல நிறம்னா அதான் தாபத்தை தீர்க்கும், அதை கொண்டிருக்கிற மேகங்கள் என்ன தபம் செய்தனவோ அப்படின்னு அர்த்தம். இதனாலே ஆழ்வார் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி எம்பெருமானை நாம் வாழ்த்தி அவனுடைய பூப்புணிந்து நின்றதையை தாழ்த்தி இருக்கை இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு இருந்தா கடைசியில மேகம் போல ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்கும், அவனுக்கு சமமாக நாமும் ஆகலாம் அப்படின்னு உபநிடத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க போய் மேகம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இருக்கை கூப்பென்றால் கூப்பாம இருக்கக்கூடாது. அது கூப்பினால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பெரிய அளவிலே இருக்கும். பகவானுக்கு சமமாக ஆனந்த அனுபவத்திலே அது இருக்கும் அப்படின்னா. மேகங்களை பத்தி ஆழ்வார் பல இடத்துல சாய்ச்சிக்க, அதுவும் எம்பெருமானுக்கு சமமாக சிலதெல்லாம் சொல்ற. திருமால் திருவக்கும் மேரு அப்படின்னா சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி பார்த்தானா, மேகங்களோ உரையேர் திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். மேகங்களை பார்த்து கேட்கிற திருவிருத்த பாசனம் இருக்குது. இந்த பாட்டுல பெரிய திருவந்தாதியில் மேகங்களை பார்த்து கேட்கல, மேகங்கள் என்ன தபஸ் பண்ணித்தோன்னு தான் சொல்ற. ஆனா திருவிருத்தத்துல மேகங்களை பார்த்தே கேட்கிறேன், மேகங்களே உரையீர் சொல்லுங்கள், திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள், உங்களுக்கு இந்த யோகம் எப்படி கிடைச்சது? பெரிய யோகம் இருக்க, பெருமாள் மாதிரியே இருக்காங்களே பாக்குறதுக்கு. பெருமாள் மாதிரி குளிர்ச்சியா இருக்கவங்க, கருப்பா இருக்கவங்க, அதே சமயம் ஒளியோடு கூட இருக்கவங்க, உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ வருந்தும் தவமா அருள் பெற்றதே. ஏதோ தபஸ் பண்றவங்க போல இருக்கு. கேட்டா பெருமாளை போல ஒரு திருமேனி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் வராது. மாகங்கள் எல்லாம் திரிந்து பெரிய ஆகாசத்துல அப்படியே திரிஞ்சுட்டு தபஸ் பண்றோம்.
நன்னீர்கள் சுமந்து ஜலத்தையே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நுந்தம் ஆகங்கள் நோவ உம்முடைய சரீரம் எல்லாம் கஷ்டப்படும்படியாக உடல் முழுவதும் வருந்தும்படியாக திரிந்து கொண்டு வருந்தும் வருத்தும் தவமா மருள் பெற்றதே. மேகம் நமக்கு மழை பெய்யுறதுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டப்படுறது பாருங்க. முதல்ல அங்கேயாவது சமுத்திரத்தில ஜலத்தை எடுத்து மேலே ஆகாசத்துல போய் இப்படி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தானே. அப்போ இத்தனை கஷ்டப்பட்டு தபஸ் பண்ற மாதிரி பண்ணிதான் மேகங்கள் கடைசியில் இந்த யோகத்தை பெற்றிருக்கின்றன. அதனால மேகங்களோ உரையீர், மேகங்களை சொல்லுங்கள். திருமால் திருமேலி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். ஒரு நல்ல பலன் உனக்கு கிடைச்சிருக்கணும், உனக்கு எப்படி இந்த யோகம் கிடைச்சிருந்தான்னு கேட்கலாம். என்ன பண்ண, இப்படிப்பட்ட யோகம் உனக்கு கிடைச்சிருக்கேன், என்னப்பா பண்ண? போன 2 மாசம் முன்னாடி பார்த்தா அப்படி இருந்தா, இப்ப பார்த்தா அப்படி செக்க செவேல் இருக்கே, என்ன பண்ண நீ? இந்த யோகம் உனக்கு எப்படி கிடைச்சிருக்கு? 2 வாரம் முன்னாடி பார்த்தா நல்லா குண்டா இருந்த, இப்ப திடீர்னு பார்த்தா உடம்பு இழைச்சி அழகா இருக்கே, இந்த யோகம் எப்படி கிடைச்சிருக்கு கேட்கறா இல்லையா? அந்த மாதிரி மேகங்களை பார்த்து இந்த கேள்வி, யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்று அப்படின்னு, என்ன தபஸ் பண்ணங்கோ, எப்படி உங்களுக்கு இந்த யோகங்கள் கிடைத்தது அப்படின்னு அந்த பாட்டுல இருக்கிற அதே விஷயம்தான் இங்கேயும் சாதிக்கிற. அங்க மேகங்களும் உரையீர் அப்படின்னு அழகா நாயகியனுடைய பாசுரம் அந்த இடத்துல மேகங்களை பார்த்து நாயகியானவர் கேட்கறது. ஏன்னா எனக்கும் அத மாதிரி வேணும். நாயகிக்கு என்ன கேட்டா, எனக்கும் அந்த மாதிரியான எம்பெருமானுக்கு சமமாக இருக்கணும். பெருமாளுக்கு சமமாக இருத்தல் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, பக்தர்கள் கூட பெருமாளுக்கு சமமா வேஷம் எல்லாம் போட்டுப்பான். அதாவது திருமணம் எட்டுக்கிறது கிட்டத்தட்ட அதுக்காக தான், பெருமாளை போலவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். சில பேர் பெருமாளுக்கு சமமா வேஷம் போட்டுப்பா, சில பேர் பெருமாளுக்கு சமமா அபிநயங்கள்லாம் பண்ணுவா. அதாவது தன்னையே கண்ணபிரானாக பாவித்து பரதநாட்டியம் அப்படிலாம் நடக்கும் முடியும். தன்னையே ராமனாக பாவித்து கோபிகாஸ்திரிகள்லாம் அப்படிதான் பண்ணாலும், கண்ணனை பிரிஞ்சிருந்த கோபிகாஸ்திரிகள்லாம் தன்னை கண்ணனாக பாவித்து கண்ணன் செய்த லீலைகள்லாம் அவ செஞ்சாலாம். பூத்தனா சம்ஹாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகடாசுர மர்தனம் எல்லாத்தையும் அவ செஞ்சு பார்த்தா அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக பெருமாளை போல இருக்கணும் தான் ஆசை, அவரோட கூட இருக்கணும், அவனை போல இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியிலும் லோக ரீதியிலும் இருக்கும். சாஸ்திர ரீதியில உபநிஷத்து சொல்றதுன்னு சொன்னேன். அவனை போல திருமேனி வரும், அவனை போல ஆனந்தம் வருங்கிறது. லோக ரீதியிலையும் கண்ணனை போல இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கு எல்லாம். அவனையே நினைத்து நினைத்து அவனை போல ஆக வேணும். தான் சிந்தையன் தொன்மையதான் பிரபன்னகன்னு வரும். உன்னை சிந்திச்சு சிந்திச்சு உன்ன மாதிரியே ஆயிட்டேன் நானு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி ரீதியில கண்ணனை சிந்தித்து சிந்தித்து கண்ணனாயே ஆகணும். அது ஆகணுங்கிறத சொல்றதுக்கு தான் மேகங்கள் ஆயிருக்கு இல்லையா, என்னவோ தபஸ் பண்ணி அப்படின்னு அதை சொல்றேன். கண்ணன் பால் நன்னிறம் கொள்கார் கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான் அப்படிங்கிற பாசனம் சாத்துமணி பாசனம் 2 பாசனம். அது 2 நாளைக்கு பார்க்கணும். ஆக கண்ணன் பால் நன்னிறம் கொள்வதற்காக வாழ்த்தி அவனுடைய பூ புனைந்து நிந்திரையை தாழ்த்தி இருகை கூப்பு அப்படிதான் சொல்லியிருக்கா. அதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய சாரமா வச்சுக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் அவர் தேசிகன் திருவடிகளே சரணம்.